நான் தைக்கிறத பாருங்க, சருன்னு எடுத்துட்டு வர மாட்டேன். இந்த முக்கியமான இடங்கள்ல நடக்கிற மாதிரி தான் நம்ம தைக்கணும். கடற்கடன்னு தைச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டா வச்சுட்டு திருப்புற போது அந்த நீடில் உள்ள திருப்பிக்கணும். உள்ள திருப்பி லெக் இந்த இடத்துல நம்ம குறிச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிற நடுவு பீஸ் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. அப்போ திரும்பவும் இங்கெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே எட்ஜடி அடிக்கணும். சரிங்களா? எட்ஜடி கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷிங்கா நீட்டாக அடிக்கணும். எச்சடி அடிச்சோன்னா ரெட்ரோல் அடி போடணுமா? ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெட்ரோல் அடினா என்னது, எவ்வளோ போடணும், நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக் எடுக்க போகிற கிளாஸு. அந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட்ரோல் அடி எதுக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிற வீடியோ ஃபுல் வீடியோவாக போட்டு விடுவேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் இந்த ஓரங்களெல்லாம் போட்டுட்டு இந்த பிசுறுகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இந்த ஓரத்துல கொஞ்சம் துணி பத்தலை உங்களுக்கு வெட்டின போது, இந்த பொக்காண்டு வச்சாலே துணி பத்தாது. சேலையில வேற கலர் சேலைன்னா அந்த சேலையும் வந்து சேலையில இருந்து கட் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இது எக்ஸ்ட்ராவா இருக்குது ஒரு பிட்டு. அதாவது நம்ம தைக்கிறது இங்கதான் தைப்போம், நாச்சு இங்கதான் போட்டிருக்கிறோம். ஆனா நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இருக்குது. அதனால இந்த ஒட்டு எப்படி நம்ம இது கொடுக்கறதுனா நான் இப்படிதான் கொடுப்பேன். ஈஸி மெத்தேடு. இந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த துணி தனியா இருக்கிற போது கொடுக்கலாம். நம்ம ஈஸியாவே பண்ணிடலாமே. இதை கொடுத்துட்டு இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நீங்க கட் பண்ணி இப்போ ஒட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயத்துல இங்க பாருங்க, இதையுமே தையல போட்டுருணும். இப்போ நம்ம அங்க ஒட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதுல ஒரு விஷயம், இப்போ நாம ரெண்டையுமே தைச்சாச்சு. இப்போ பாருங்க, ரெண்டையுமே தைச்சாச்சு. நம்ம எந்த தவறுமே பண்ணல. கரெக்டா நம்ம கழுத்தோட மாடலும் வந்துருச்சு. இந்த இடத்துலயும் பாருங்க, இது கரெக்டா வந்துருச்சு. இப்போ இது பாருங்க, இதுல ஏதாவது தவறு வந்துச்சுங்களா? லெஃப்ட் ரைட் ரெண்டு கரெக்டா வந்துருக்கு பாருங்க. ரன்னிங்லயே நீங்க கழுத்தை தைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த தவறு மட்டும் வரவே வராது உங்களுக்கு. ரெண்டுமே கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம தைரியமா இது தனியா தைச்சு முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இது தனித்தனியா